ராஜா ஓ யாசிமா ஓ தோற யார் தூக்கி போவாங்கன்னு நீயே படுத்து பாடுப்பா போயா ராஜா ஓயா சீமானே சீமானே ராஜா மதியானம் போன் பண்ணினா ஒரு நாடகம் கேட்டியப்பா நீ சாவத்துக்கு தான் கேட்டியோ உனக்கு எப்படிடா யம வந்தா நானாவது மூக்கு சரியா தரப்பா சாப்பிடுறான் ராஜா இது நம்ம மூக்கு நம்ம இது நம்ம மூக்கு நம்ம சரி இத கீழே சித்தி போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி போடும் சீமா பஸ்ல சீட் இருந்தா கூட உட்கார மாட்டியப்பா நின்றுகளை தானப்பா வருவேன் நீ தூக்க கண்ணல பொம்பளை மேல விழுந்து உதவாங்க அத பார்த்து நாங்க சிரிச்சு நடப்போமப்பா என் ராஜா உனக்கு ஐயோ ஐயோ ஊரு சாப்பாடுன்னா எப்பா நீ வீட்டுல தங்க மாட்டேப்பா வேலை வந்து நின்னதோ ஸ்டேஜ் எங்க தெரியாது நாங்க தேடி நடக்கிறோம் சோறு எங்க போடுறாங்கன்னு கேட்டாங்க ஊரு சோறுனா போதும் ஒரு நைட்டு தங்க மாட்டோம் ஏம்மா ஹோட்டல் சாப்பாடு தான் உள்ள எடுத்து வச்சுக்கிறோம் நாங்கம்மா ஏம்மா நாளுக்கு ஆடு பாசல் எங்களுக்கு முன்னாடி எப்படித்தான் ஓடணும் தெரியலம்மா தலைவாழை இலை எல்லாருக்கும் அற்புதமான சாப்பாடு டப்பாவி முன்னாடி ஓடினால நல்ல இலையா வாங்கக்கூடாது சின்ன இலையா போட்டுக்கிறான் நம்ம இலை போட்டு உழைப்பாங்கலாம் அந்த இலையை பார்க்கலாம் இலையை பார்க்கலாம் இலையை போட்டு உழைப்பாங்கலாம் இலையை போட்டு திரும்ப காட்டி இலையை கையை விட்டு வாழை இலைக்கு சண்டை வச்சியப்பா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துடுச்சாடா ராஜாவே ராஜாவே எப்பா நீ ஆண்ட மோட்டர் சாவி கட்டிக்கினே ஐயோ மீன் குழம்பு அம்மா எல்லாருக்கும் சூடு கிடக்கும் போய் அது வாங்க மீன் குழம்பு கட்டியாந்து வச்சுக்கிறாங்க எம்மா போய் கறியிலன்னு சட்டை வைக்கிறாமா இலையில மீன் குழம்பு அவுட்டு ஊட்டினாங்க நல்லா வாரி காராமணி கோதுற மாதிரி கோதலாம் நீ சாவறதுக்கு தான் கோதுனியா யாரு தூக்கி போவாங்கட்டு படுத்து நீ சொல்லு அப்பா யாராவது சாப்பாடுக்கு ரசம் விட்டு கேட்டியப்பா ஐயோ ஆளாவது சாப்பாடு ரசம் கேட்கிறேன் அப்ப மூணாவது சாப்பாடு என்ன சாப்பிடுறாரு ஐயோ அந்த மீன் கோயில் மேம்பூட்டி பேசியிருந்துக்கிறான் இதே பெரிய முள்ளு தோண்டியில மாட்டிக்கிட்டேன் இந்த முள்ளை எல்லாம் உள்ள இறக்கிறதுக்கு ரசம் ஊற்றணும் கேட்டுக்கலாம் ரசம் எடுத்தாந்து ஊற்றணும் ஒரு வாய் வச்சாங்க ரசத்துல உப்பு இல்லை போடுது உப்பு எடுத்தாருன்னு குடுக்கணும்னு ஓட்டினாங்க வெளியே இதாங்க காலம் சாப்பாடு போய்
கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உட்காந்துட்டாங்க. அவன் வயிற்றுல மம்டி வச்சுக்காட்டோ அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சாப்பிட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி யாரும் ஒழுங்கா நடக்க இந்த அக்கறம் என் கோலமாவு கொட்ட சீமானே எப்பா உண்மையாலமா சேர்த்துட்டீங்க நீ உரிமையாலமா சேர்த்துட்ட எப்பா போயப்பா இந்த பாவினா ஐயோ மூத்திர வரங்களுக்கு தண்ணி போடாங்களா இந்த பாவி நான் வந்த புது சோழ இந்த பாவி நான் வந்த புதுசுல ஹோட்டல மீன் கோயம்பு போலது அம்மா அந்த பாவி ஆச்சு மிளகாத்தூளை போட்டுட்டு இருக்கிறான் அம்மா 2 ரூபா 90 மணி கல 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 கலக்குது எனக்கு அண்ணாண்ட தெருவில் போனா போட்டோ எடுக்க போகலாம் அண்ணாண்ட தெருவில் வந்தா ஏன்னா வானா ஏன்னா ஏன்னா நான் பேண்ட் வரணும்னா கூட விட மாட்டேன் இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணும் போட்டேன் ஆத்தத்தை அடக்கினாலும் அடக்கலாம் ஐயோ நாரி போடும் என்ன பண்ணுறது அந்த 3வது வாசல்லே பக்கத்துல படுத்து அந்த பாவி சொன்னா இருக்க கூடாதா என் ராஜா அத தவற பருப்பு ஒண்ணு சீமா அத தவற பருப்பு ஒண்ணு என் ராஜா நீ தொட்டு தொட்டு எப்பா நான் இம்மா கத்துறேன் நீ சில மாதிரி உட்காந்து என்ன கீழா மன்னரை அடக்கம் செய்ய வேண்டாம் இப்பொழுது விருது சென்று ஐயா அப்பாவை பாருங்க கும்பகாரனை பட்டு எந்த மண்ணில ஏற்றி போவாங்க சிவாஜி கணேசன் ₹500 நைட்னா ₹1000 எம்மா தூரம் வந்துக்கிறேன் தெரிஞ்சா வச்சு மூணு தெரியுமா தெரியாது நாட்டு மன்னர் மாமன்னர் ரோஜா கப்பல்ல இருந்து வந்தாருங்க அது என்னன்னு தெரியல பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீர சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார். ஆகவே இவரை ராணுவ மரியாதையோடு அலங்கரம் செய்ய வேண்டும். ராணுவ மரியாதையோடு சென்றது குடியரசு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் சென்றாரு. ராணுவத்தை ஐயோ அப்பா முகத்தை பாருங்க போனவாயா இந்த பைக்கு பதம் ஓடிட்டு பாரு ஐயோ நாராயணா அப்பா முகத்தை பாருப்பா இதுக்கப்புறம் நாளைக்கு நாடகத்தை தான் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது எந்த துணி என்ன வேலையா உட்காந்துக்கிறப்ப கலையா இருக்காங்க
எப்பா அப்பாவுக்கு தெருக்கூத்து ஆடணும்னு ஆசை தவிர அப்பா ஆட போற நல்லா பாத்தீங்களா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள ஏன் போகுது மணி 4:30 மணி பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலாம்னு ஓடிட்டு ஒண்டியா போவீங்க வர வராடா